கேரளா ஸ்டைல் கப்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு மரிச்சினி கிழங்க நல்லா கட் பண்ணி அதோட மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ அது கொதிச்சிட்ருக்கும்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 2 மிளகாய், 6 சின்ன உள்ளி, 2 பூண்டு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது மரிச்சினி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதோட நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கருவேப்பிலை, வத்தல் எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ அந்த கொதிச்சிட்ருக்க மரிச்சினி கிழங்கோட இதை ஆட் பண்ணிக்கலாம். மரிச்சினி கிழங்கு எனக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு அப்படி கொஞ்சம் முழுசாக இருந்துச்சுன்னா மற்ற வச்சு மசிச்சுட்டு அப்புறம் இந்த தாளிப்பை அதோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் கப்பை ரெடி. இது மீன் குழம்போட சேர்த்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.